Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். எப்பவும் போல வடை பஜ்ஜி போண்டானி பண்ணி கொடுக்காம என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. பசியோட ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஃபில்லிங்காவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 400 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு வேண்டாம், மைல்டாக இருந்தால் போதும். 2 டேபிள்ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, பாதி லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 2 மணிக்கு ஃப்ரிட்ஜில் ஊற விட்டுருங்க. 1லேருந்து 2 மணிக்கூறாவது நல்லா ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடாய் சூடு பண்ணி எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஊற வச்சு சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கனையும் ஒரேடியாக போட்டு ஃப்ரை பண்ண முடியாது, 2 தடவையாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் ஒரு பக்கம் வந்ததும் அடுத்த பக்கம் மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. கடாய் சூடு பண்ணி ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் அதில் 10 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டை அந்த பட்டர்லேயே வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதும் 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாவை இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேண்டாம். வெங்காயமும் குடமும் நல்லா வதங்கணும்னு வேண்டாம், லேசாக வதக்கினா போதும். வெங்காயமும் குடமிளகாவும் வதங்கிட்டு நல்லா வதங்க வேண்டாம், இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். அப்போ தான் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இனி சாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ். சோயா சாஸ் வந்து நிறைய சேர்த்துறாதீங்க, அப்புறம் கசப்பாயிரும். இது கூடவே 2 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸ் வந்து உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. கூடவே 3லேருந்து 4 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்க்க வேண்டாம், சிக்கன் சேர்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம், சாஸ்லேயும் உப்பு இருக்கும், தேவைப்பட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஃப்ரை பண்ண சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு அந்த சாஸோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. என்னோடய ஸ்டைலில் சில்லி சிக்கன் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.